ஒரு 2 தலைமுறையா மூடப்பட்ட கோயிலுங்க. கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ள இருந்த இந்த கோவில தோண்ட தோண்ட வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் தாங்க வருது. அதாவது கோமுகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது அபிஷேகம் பண்ணி வர தண்ணியை தான் வந்து கோமுகம் சொல்லுவாங்க. அந்த கோமுகம் பாருங்க எத்தனை ஒரு அழகா இருக்கு பாருங்க. இது தோண்ட தோண்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல வந்து பாருங்க எத்தனை அடி, கிட்டத்தட்ட நம்ம தோண்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் 4 அடி தோண்டிருக்காங்க. இன்னமும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி அளவுக்கு தோண்டினாதான் கோவிலோடைய அஸ்திவாரம். அதாவது அஸ்திவாரம் மேல இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மேல இருக்கிற ரூப்பு மாதிரி கீழே ஒண்ணு இருக்கும். ஏன்னா தண்ணி ஊத்துற பகுதி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கீழே இருக்கும், அப்படி குனிஞ்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா இருக்கும். இதுலயே வந்து பாருங்க எத்தனை ஒரு அழகா இருக்கு பாருங்க. இத்தகைய சிறப்பை வந்து நான் கோமுகத்தை வந்து எல்லா கோயிலையும் நான் பார்த்ததுல இந்த கல்லில் இங்க இருந்து சிவனை பாக்குற மாதிரியும் ரொம்ப அழகா. இங்க பாருங்க ஒரு மூக்கு பகுதியை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு யாழி போன்ற அமைப்பு உள்ளது இந்த கோமுகம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்கு பகுதி வச்சு அமைச்சு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு பார்க்கவே. சோ இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்குங்க. இங்க பாருங்க ஒரு சிவலிங்கத்தை அமைச்சு அதுக்கு கீழே வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து சிவலிங்க அபிஷேகம் பண்ண தண்ணி, அதாவது உள்ள வந்து இவர் இருக்காருன்னு அர்த்தம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற ஆயிலாவாடி அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு. வந்தவாசில இருந்து ஆரணி போற